இல்லை நம்மளுக்கு 10 மணி ஆரம்பிக்கிற மாதிரி நாங்கள் 12 மணிக்கு சப்பரம். லைட்டு போடுங்க சார், லைட்டு அது ஏதாவது கிட்ட போகலாம்.
முத்தாரம்மா உச்சினிமா காளியம்மா உலகத்தை தாயம்மா விளையாடி வார காளிமுக தண்டியடா அரங்கொடுத்த பாக்கியம்மா வரங்கொடுத்த பாக்கியம்மா. தள்ளி போங்க என்ன விட்டு அண்ணாச்சி மட்டும் வெளியே போகிறாரு. ஸ்பீடாக வாங்க. போதும் மேடையை பார்த்துக்கலாம். ஓகே. நீங்கள் மட்டும் முன்னாடி போய் இவ்வளோ பேர் ஒருத்தர் வாங்க அப்படியே ஓட்டம். ஆமாம் ஒன்றும் தெரியல லேட் ஆகும்பா லேட் ஆகும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். வர சொல்லு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஐயா வாங்க. சென்னை வாழ் விஜயராமபுரம் நாடார் உறவுமுறை சங்கம் வழங்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி 20வது ஆண்டு சிறப்பு கலை நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கின்றது. நமது சங்க நிர்வாகிகள் அனைவரும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வடக்கு பக்கம் என்பதை கேட்கின்றோம். ஆங்காங்கே நிற்கின்ற பெண்கள் தயவுசெய்து பின்னாடி நம்புங்கள். காலம் கடந்து கொண்டிருந்த அப்போ உங்களுக்கு இடம் கிடைக்காது. சீக்கிரம் வந்து பின்னாடி நம்புங்கள். உங்களுக்கு விரிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. உங்கள் புடவை ஒன்று அழுக்காவாது. தயவுசெய்து அதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம். வீரத்தின் விளைநிலம் விஜயராமபுரம் தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் திருவிழா 8ஆம் நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக சென்னை வாழ் விஜயராமபுரம் நாடார் உறவுமுறை சங்கம் நடத்தும் கானாபாய் ஈரோடு பிரகாஷ் வழங்கும் சினிமா நட்சத்திர கலை நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் இங்கே நடைபெறவிருக்கிறது. இந்த கலை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நமது சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பெரியோர்கள், தாய்மார்கள், வெளியூர் நண்பர்கள், ரசிக பெருமக்கள், காவல்துறையினர் ஒவ்வொருவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த கலை நிகழ்ச்சிக்காக உதவி செய்து கொண்டிருக்கும் நம்ம சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கலை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் வெற்றிகரமாக செய்து முடித்துக் கொண்டிருக்கும் நம்ம சங்கத்தின் பொருளாளர், சங்கத்தின் செயலாளர், முன்னாள் தலைவர், முன்னாள் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில்
மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு பாலமன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் உடனடியாக மேடைக்கு வரும்போது உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த கலை நிகழ்ச்சி இவ்வளவு, அதாவது நாம் ஒவ்வொரு ஆண்டும் இதே போன்ற கலை நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக நடத்தி முடித்துக் கொண்டிருக்கிறோம். இது நமது சங்கத்தின் 20வது ஆண்டு விழா 18வது கலை நிகழ்ச்சி. இந்த 18 கலை நிகழ்ச்சிகளுமே நமக்கு ஒரு ஆண்டு கிளியோபட்ரா ஜோதிகுமார் என்பவரும், ஒரு ஆண்டு சுருதிலயா பாஸ்கர் என்பவரும், ஒரு 3 ஆண்டுகள் சினி அபிநயம் பாரதி அவர்களும், ஒரு 12 ஆண்டுகள் தொடர்ந்து சென்னை சினிமா முதல் பிரேம்நாத் அவர்கள் நமது ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கலை நிகழ்ச்சி இந்த ஆண்டு ஈரோடு புகழ் பிரகாஷ் அவர்கள் நமக்கு தர இருக்கிறார்கள். பிரகாஷை பொறுத்தவரைக்கும் என்னுடைய நெருங்கிய நண்பர், ஒரு 8 ஆண்டு காலமாக என்னோட பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த கானா பாய்ஸ் என்றாலே கலை நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி என்றாலே கானா பாய்ஸ் என்பதை எடுத்துக்கொண்டாலே தமிழ்நாட்டிலே நம்பர் 1 இடத்திலேயே இதே போன்ற கலை நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார். அவரை இந்த நேரத்தில் என்னுடைய மனம் வருக வரவேற்கிறேன். மேலும் இந்த கலை நிகழ்ச்சிக்காக எடப்பாடியிலிருந்து வருகை தந்திருக்கும் வெண்ணிலா ஆடியோ அவர்களையும் இந்த நேரத்தில் வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த கலை நிகழ்ச்சிக்காக பெரிய அளவில் உதவி செய்து கொண்டிருக்கும் ஓசூர் தொழிலதிபர் சித்தப்பா தீர்த்தமையாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கிருஷ்ணகிரி தொழிலதிபர் கண்ணன் நாடார், தினகரன் நாடார், அரூர் தொழிலதிபர் மோகன் நாடார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் என்னுடைய பேச வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாடார் உரிமை நடத்தும் கலை நிகழ்ச்சி 20ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த 20 ஆண்டு 200 ஆண்டுகளாக வளரக்கூடிய அந்த தேவி முத்தாரம்மா எங்களுக்கு மீண்டும் நல்ல ஆரோக்கியம், நல்ல செல்வாக்கம் தரும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே வருகை தந்த அத்தனை நண்பர்களையும் வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். காணபாய் அவர்களையும் வருக என்று அழைக்கின்றோம். எங்களுக்கு எந்தவித இடையூறு இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பொறுமையோடு அமைதி காத்து ஊர் மக்கள் எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு தரும் அன்போடு கேட்க நன்றி, வணக்கம். சென்னை வாழ் விஜயராமபுரம் நாடார் உறவுமுறை சங்கத்தின் இந்த மாபெரும் நிகழ்ச்சி இந்த மண்ணின் பெருமைக்காகவே நிகழ்த்தப்படுகிறது என்பதை நாங்கள் ஆண்டுதோறும் சொல்கின்றோம். எங்கோ வாழ்கின்ற ஒவ்வொரு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த பிறந்த மண்ணின் பெருமைக்காகவே இந்த நிகழ்ச்சி இங்கே நிகழ்த்தப்படுகிறது. அனைவரும் சென்னையிலே ஒரு நிகழ்ச்சி வைக்கக்கூடாதா என்று சொல்கிறார்கள். அடுத்த ஆண்டு சென்னையிலும் ஒரு நிகழ்ச்சியை நடத்துவோம். இருந்தாலும் இந்த மண்ணின் பெருமை புகழ் எங்கள் ஆயுள் உள்ளவரை ஒவ்வொருவரும் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக நமது சங்கத்திற்காக கடுமையாக உழைத்த நமது சங்கத்தின் காப்பாளர் பகவதி பாடியாளர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே சங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. தன்னுடைய 78வது வயதிலும் ஒரு இளைஞரை போல எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு வழிகாட்டி எங்கள் கூடவே பயணித்துக் கொண்டிருக்கின்ற சங்கத்தினுடைய காப்பாளர் பகவதி பாடியாளர் அவர்களுக்கும், சங்கத்தினுடைய செயலாளர் கவுசி பெருமாள் அவர்களுக்கும், சங்கத்தினுடைய செயலாளர் பிரேமானந்த் அவர்களுக்கும், சண்முகசுந்தராஜர் அவர்களுக்கும், முத்துக்குமாரனார் அவர்களுக்கும், ஓசூரின் சிங்கமாக ஓசூருக்கு சங்கத்தின் ஒரு தலைவராக இருந்து செயல்படக்கூடிய அண்ணன் தீர்த்தபதியாளர் அவர்களுக்கும், முருகேசன் அவர்களுக்கும், இன்னும் இளைஞர்களாக எங்கள் கூடவே இருந்து இந்த சங்க நிகழ்ச்சி இன்னும் 100 ஆண்டுகள் சிறப்பாக நடக்க வேண்டும், நாங்கள் சிறப்பாக நடத்தி காட்டுவோம் என்று எங்கள் பின்னாலே அணிவகுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து எங்கள் சகோதரர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போன்ற ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை நாம் சென்னையில் நடத்த வேண்டும் என்ற ஒரு கனவு எங்களுக்கு இருக்கின்றது. அதை இப்பொழுது தெரிவிக்கின்றோம். நீங்கள் ஒத்துழைத்தால் சென்னையிலும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை அனைத்து தலைவர்களையும் வரவழைத்து நாங்கள் நமது விஜயராமபுரத்தின் வீர மண்ணுடைய வீர வரலாறை அங்கே சென்னை மாநகரிலேயும் எடுத்துரைப்போம். அனைவரும் நமது சங்க நிகழ்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும், சங்கத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நோக்கம். அருமையான அரசுராஜ் அவர்கள் மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று அன்போடு அழைப்போம். அவர்கள் வாழ்நாளை நமது சமுதாயத்திற்காகவே வாழ்ந்த ஒரு பக்கம். நாங்கள் சிறு வயதிலே இருக்கும்போது புல்லட்டிலே நமது ஊரில் வந்து நிற்பார்கள். நமக்கு ஊரில் 1000 பல பிரச்சனைகள் இருந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் அந்த புல்லட்டிலே வந்து நிற்கின்ற பொழுது அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு வலுவான தலைவராக இருந்து வழிகாட்டியவர் அவர்கள். நமது சங்கத்தினுடைய காப்பாளர் திருமணன் அவர்களும் நமது ஸ்ரீ முத்தாரம்மன் இந்து நடுநிலைப் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் ஜெகதீச பாண்டியன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது சங்கத்துடைய காப்பாளர் எஸ்.ஏ. திருமன்னாடார் அவர்கள் இப்பொழுது நமது சங்க வீரத்தின் விளைநிலம் விஜயராமபுரம் சென்னை வாழ் நாடார் சங்கத்தின் 20வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெறும் இன்னிசை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இங்கே மேடையிலே அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னும் 100 ஆண்டுகள் நடக்கும் என்று சொன்னார்கள். அதற்கு மேலும் நீங்கள் நல்ல முறையிலே நடத்தி நமக்கும் நமது ஊருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சங்கத்தினுடைய துணைத் தலைவர் விஆர்பி வேல்மயிலாளர் அவர்கள் சென்னையிலே நமது சமுதாயத்திற்காகவும் தேவிஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோயில் 8ஆம் ஆண்டு திருவிழாவிற்கு சென்னை வாழ் விஜயராமபுரம் நாடார் உறவின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அழகாக மேடையிட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று இந்த திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் பக்த கோடிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று ஒரு 2 பேரை மட்டும் இந்த விஷயத்தில் ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த சங்கத்துக்கு உழைச்சவங்க பம்மல் தங்கபால் அரசு போரூர் ஆனந்தராஜன் அவங்க பேர் இந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் இந்த பேரை பதிவு பண்ணுறேன். அசோகராஜன், போரூர் அசோகராஜன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல நம்ம இருப்போம், ஆளா இருப்போம். அந்த வழியில முதல் இடத்துல இருக்கிறது நம்ம நாடார் சமுதாயம் மட்டும்தான். எந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊர்ல ஒரு முத்திரை பதிப்பாங்க. இப்ப தாம்பரத்துல நம்ம ஊருக்காரங்க நிறைய பேர் முத்திரை பதிச்சிருக்காங்க. பட்டுவாட்டில் எடுத்தீங்கன்னா அண்ணாச்சி திருமணி அண்ணாச்சி பார்த்து முத்திரை பதிக்கிறாங்க. ஓசூர் எடுத்தா பேர் எடுத்திருக்காங்க நம்ம அண்ணாச்சி தீர்த்தபதி அவர்கள். நம்ம பெருந்தலைவர் வழி வந்தவங்க. பெருந்தலைவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்லி வரைக்கும் போய் தமிழரோட பெருமையை நிலநாட்டிட்டு வந்துருக்காங்க. உலக அளவில் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவநாடார். அந்த வழியில வந்த நாம இருக்கிற இடத்துல நம்ம பெருமையை என்றும் நிலைநாட்டி சொந்த ஊருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறோம். அதை நம்ம பெருமையா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். எந்த ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஊர்ல நம்ம இன்னைக்கு ஒரு முத்திரை பிடிக்கிறார். அதில் உண்மையாகவே பெரிய பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். இந்த மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய சென்னை வாழ் விஜயராமபுரம் நாடார் சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியையும் சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி நன்றி. விஜயராமபுரம் தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு ஆண்டுதோறும் சென்னை வாழ் விஜயராமபுரம் நாடார் உறவின் சங்கத்திலிருந்து சிறப்பான இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் என்றும் வளமுடன் வாழ எல்லாம் வல்ல தேவி ஸ்ரீ முத்தாரம்மனை வேண்டிக் கொள்கிறேன். ஒரு நிகழ்ச்சி என்பது நடத்துவது என்பதில் பல சிரமங்கள் இருக்கின்றன.
ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை இல்லையே அனைவருக்கும் தாழ்வு என்று கூறுவார்கள். விஜயராமபுரம் என்றைக்குமே ஒற்றுமைக்கு பெயர் புகழ் பெற்ற ஊர். இன்னைக்கு சென்னை வாழ் விஜயராமபுரம் நாடார் உறவின் முறை சங்கம் இவ்வளோக்குள்ள சீரோடும் சிறப்போடு இருக்கிறது காரணம் ஒற்றுமை தான். அந்த சங்கத்தில் இருக்க அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்படுகிறார்கள். அந்த சங்கத்தில் தேவிஸ்ரீ முத்தாரம்மன் இந்து நடுநிலைப்பள்ளியில் ஆரம்ப கல்வி பயின்ற என்னிடம் பயின்ற பழைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அனைவரும் முயற்சியுடனும் எந்த செயலையும் சிறப்பாக முடிக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருந்து செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சி இந்த சுற்று வட்டாரத்தை முத சென்னை வாழ் விஜயராமபுரம் இந்து நாடார் உறவினர்கள் தான் நம்ம விஜயராமபுரத்தில் வச்சாங்க. எல்லாருமே கேட்பாங்க, எங்கள் நிகழ்ச்சி எப்போ சார்ன்னு. அந்த அளவுக்கு நம் சென்னை வாழ் விஜயராமபுரம் இந்து நாடார் உறவின் முறை நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி பெயரோடும் புகழோடும் சுற்றுவட்டார கிராமங்களில் சென்று அடைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இவ்வூரில் பிறந்த அத்தனை பேரும் ஒற்றுமுடன் இருந்து இந்த நிகழ்ச்சியை நாம் நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று அயராது உழைத்ததனால்தான் இந்த பெயரும் புகழும் கிடைத்துள்ளது. இதை நீங்கள் ஆண்டுதோறும் தொடர்ந்து செயல்பட்டு நாம் மண்ணிற்கு பெயரும் புகழும் வாங்கி கொடுத்து சிறந்த முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். அதற்கு எல்லாம் அல்ல தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் என்றும் உங்களுக்கு துணை நிற்பார். இச்சங்கமானது சீரோடும் சிறப்போடும் தலைக்க நம் ஊரில் அமைந்திருக்கும் அத்தனை தெய்வங்களும் ஒன்றுக்கு உங்களுக்கு துணை நிற்கும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வந்திருக்கும் மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் அரும்பாடுபட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி எப்படி ஆரம்பமாகிறதுக்கு நானும் அசோகராஜ் அவர்களும் ஒரு நாள் பெருமாள் கோயில் அந்த கோயில்கிட்ட இருந்து நாங்கள் பேசுகிறோம். நம்ம ஊரில் இருக்கவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஒன்றுமே செய்யலை. நம்ம ஏன் எல்லோரும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தினால் என்ன அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னேன். உடனே தங்கபால் அவர்களிடம் சொல்லி அவரும் ரொம்ப முயற்சி பண்ணி அறுபாடுபட்டு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு முதல் காரணம் இதற்கு அண்ணாச்சி வியாபாரி அண்ணாச்சி அவர்களும் முழுமச்சோடு இருந்து எங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தார்கள். எல்லோருடைய அரவணைப்போடும் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கும் சீர சிறப்போடு மிகவும் அருமை பெருமையோடு நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பு தேவை என்று வேண்டி விருப்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாகும் பருப்புவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுத்து தூமணியே எனக்கு சங்க தமிழ் மூன்றுந்தான். முத்தாரனுடைய பொற்பாதத்தை வணங்கி மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பெரியோர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை கொண்டுள்ள இந்து சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். சங்க சக்தியை நான் வளர்ப்பேன் என சங்க சக்தியை நான் வளர்ப்பேன் என மாபெரும் தியாகியர் பெற வேண்டும். ஒரு சங்கம் நல்லா சங்கம் செய்யாததை சங்கம் செய்யும். அப்பேற்பட்ட இப்போ ஒரு சங்கம், இந்த சங்கம் இவ்வளவு இருக்குன்னா இத்தனைக்கு எத்தனை பேர் தியாகம் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது, தனக்காக நேரம் கொடுக்காம, தன்னுடைய குடும்பத்துக்கு நேரம் கொடுக்காம, இந்த சங்கத்துக்காக, மக்களுடைய எழுச்சிக்காக, நம்முடைய ஊர் மக்களுடைய எழுச்சிக்காக, நம்முடைய ஊர் மக்களுடைய நலனுக்காக தன்னைத்தானே தியாகம் பண்ணியவர்கள் தான் இருக்காங்க. எப்படி காமராஜர் தன்னையே தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணாங்க, நாம கொஞ்சம் பண்றோம். நம்ம ஊர்ல இருந்து
டாக்டர் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க. என்னுடைய எண்ணம்னா ஒரு ஐபிஎஸ், யாராவது ஐபிஎஸ் உருவாக்கியிருக்காங்களா? ஐபிஎஸ் நம்ம ஊர்ல இருந்து வரணும். ஒரு ஐபிஎஸ் வரணும், ஒரு ஐஏஎஸ் வரணும். அதுக்கு நாம ஊக்கம் கொடுக்கணும். இதை பற்றி நாம அதிகமா சிந்திக்கணும். ஒரு எல்லா துறைகளிலும் நாம இருக்கணும். அப்பதான் நம்முடைய ஊருடைய பெருமை போகும், நாம வளர முடியும். காமராஜர் தியாகம் பண்ணார்னா தமிழகத்துக்காக. நாம நம்ம ஊர்ல நம்முடைய வருங்கால குழந்தைகள் கல்வியில இப்ப நிறைய கல்விக்காக ஊக்க பரிசுலாம் கொடுத்தாங்க. இருந்தாலும் நம்முடைய லட்சியம் ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு பெரிய ராணுவ அதிகாரி, ஒரு பெரிய விஞ்ஞானி, இப்படி எல்லாம் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குவதற்காக தான் இந்த சங்கம். இந்த சங்கத்தினுடைய சிந்தனை முழுவதும் நல்லவர்களை உருவாக்க வேண்டும், காமராஜர் போன்ற தலைவரை உருவாக்க வேண்டும் என்பதுதான். ஆகையால் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்திரைகள் மட்டுமல்ல, வேலையில் அமர்ந்திருக்கின்றவர்களும் நிச்சயமாக ஐஏஎஸ், ஐபிஎஸ் நிச்சயமாக அடுத்த ஆண்டு எப்படியாவது நம்முடைய குழந்தைகள் யாராவது நம்ம படிக்க வைக்கணும். அதுக்காக ஊக்கத்தொகை நான் கூட கொடுக்கலாம். அடுத்த விழாவில் நாம் என்ன செய்யணும்? ஐஏஎஸ், ஐபிஎஸ் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு நாம் என்ன செய்யணும்? ஊக்கத்தொகை. அவங்க பரீட்சை எழுத போனாலே போதும், அதுக்காக பார்த்துக்கலாம். அதனால சங்கம் செய்யாததை சங்கம் செய்ய. இன்னைக்கு நாட்டில் ஒரே ஒரு பெரிய விஷயம் இருக்கான். நம்ம கோயில், நம்ம சாமி நாம தான் பாதுகாக்கணும். நம்ம ஊரு நாம தான் பாதுகாக்கணும். நம்ம ஊரை சுத்தப்படுத்துறது நாம தான் சுத்தப்படுத்தணும். யாரோ பண்ணுவாங்க நினைக்கூடாது. நம்ம கோயில் நம்ம சுத்தமா வைக்கிறது நாம தான் வைக்கணும். இப்படிப்பட்ட சிந்தனையை உருவாக்குறது தான் சங்கம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஒரு சமயம் இதுவரையில யாருமே காமராஜர் அழுததை பார்த்ததே இல்லையா? தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்திருக்காங்க. அப்படி அப்பதான் போய் கேட்டுருக்காங்க, ஐயா ஐயா என்ன காரணம்? ஒரு நாள் உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வராத, ஒரு கருணவீரர் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது, என்ன காரணம்? அப்பதான் சொல்லியிருக்காரு, ஐயா கருணாநிதி சாரா கடையை தெரிஞ்சிருக்கான் ஐயா, தமிழகத்துல நிலம் எப்படி ஆகுமோ தெரியாது, இதை பத்தி நான் கவலைப்பட்டேன். ஆகையால் நம் பகுதியில் உள்ள மக்கள் ஒரு வீர சபதம், இந்த அம்மன் திருவிழா, இந்த சங்கம் எடுத்துக்கிற வேண்டிய விஷயம், மதுவை ஒழித்தே ஆக வேண்டும். மது அருந்ததை காமராஜருடைய வழிவந்த நாம் என்று சொன்னால் மதுவை ஒழித்தே ஆக வேண்டும். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும், செயல்படணும். சில பழக்கவழக்கம் இருந்தால் கூட நிச்சயமா மாற்றி ஆக வேண்டும். அதற்கு முத்தாரம்மன் நமக்கு எல்லா தினசரி முத்தாரம்மன் வணங்குங்க, நல்லவர்கள் ஆகுவோம். காமராஜர் போன்ற எண்ணத்தை உருவாக்கும் மாபெரும் தியாகியர் பட வேண்டும். சங்க சக்தியை வளர்க்கணும்னா ஆகியால் நாம் தியாகம் பண்ணுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். இரண்டாம் பரிசு மார்க் 528 அவருக்கு இந்த பரிசினை ஏ ராமசாமி நாடார், திருமதி அருணாச்சலம் அவர்கள் நினைவாக வழங்குவார்கள். தாமோதரன் நாடார் குடும்பத்தார், தாம்பரம், சென்னை. இந்த பரிசினை நம்ம சங்கம்
அண்ணா நகர், சென்னை. எஸ் செல்லத்துறை நாடார் அவர் திருமதி தங்கமணி அம்மார்கள் நினைவாக ஸ்ரீ கணேச நாடார் குடும்பத்தினர், தாம்பரம், சென்னை. 10வது 3ஆம் பரிசு எஸ் ரம்யா. ஆறுதல் பரிசு பெறும் மாணவர்கள் இருந்தால் உடனடியாக மேடை. ஆறுதல் பரிசு தர்சினி. ஆறுதல் பரிசு ஹாரீஸ்வர் துரைராஜ் அவர்களுக்கு அவருடைய அப்பா துரைராஜ் அவர்கள் பரிசினை பெற்றுக் கொள்கிறார்கள். இதை நமது பள்ளியுடைய 10வது அனுஷ்கா அவர்களுக்கு இந்த பரிசினை நமது புதுக்குளம் பஞ்சாயத்து தலைவர் பாலமேனன் அவர்கள் வழங்குகிறார்கள். பரிசு பெறாத மாணவ மாணவிகள் நாளை காலை நமது பரிசு பெறாத மாணவ மாணவிகள் நாளை காலை நமது சங்கத்துடைய செயலாளர் அவரிடம் உங்கள் பரிசினை பெற்றுக் கொள்ளலாம். இத்துடன் நமது சங்க நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஈரோடு நமது சங்க நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவிக்கும் நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெறவிருக்கிறது. அண்ணாச்சி ஹரிகிருஷ்ணன் நாடார் அவர்களுக்கு நமது சங்க காப்பாளர் பகவதி பாண்டியன் அவர்கள் சால்வை அளித்து கௌரவப்படுத்துவார்கள். நம்முடைய சங்கத்துடைய செயலாளர் ஸ்ரீ பாக்கியராஜ் நாடார் அவர்களுக்கு நமது சங்கத்துடைய காப்பாளர் பகவதி பாண்டியன் அவர்கள் சால்வை அளித்து கௌரவப்படுத்துவார்கள். நமது சங்கத்துடைய போர்வால் கூட செயல்படக்கூடிய நமது சங்கத்துடைய துணைத் தலைவர் தீர்த்தபாய் நாடார் அவர்களுக்கு சங்க காப்பாளர் எஸ்.ஏ. திருமண் நாடார், நமது சங்க காப்பாளர் பகவதி பாண்டி நாடார் அவர்களுக்கு நமது சங்கத்துடைய காப்பாளர் எஸ்.ஏ. திருமண் நாடார் அவர்கள் சால்வை அளித்து கௌரவப்படுத்துவார்கள். அடுத்ததாக திருமண அவர்கள் சால்வை அளித்து கௌரவப்படுத்துவார்கள்.
தலைமாசி அவர்கள் நமது ஊருடைய மிகப்பெரிய சகாத்தமாக ஒரு புலவராக துரைராஜ் அவருடைய புதல்வர் அவர் நமது பள்ளியுடைய தலைமாசிரியர் ஜெகதீச மணியன் அவர்கள் சால்வைத்து கௌரவப்படுத்துவார்கள். நம்முடைய ஓசூருடைய சிங்கம் தீர்த்தபையனார் அவர்கள் சால்வைத்து கௌரவப்படுத்துவார்கள். தமசி பெருமானார் நமது சங்கத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு கௌரவப்படுத்துவார்கள். ராமச்சந்திரன் அவர்களுக்கு வேங்கை மாதர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு அண்ணாச்சி நமது தீர்த்தபையனார் அவர்கள் சால்வைத்து கௌரவப்படுத்துவார்கள். சங்கத்துடைய துணைத் தலைவர் தீர்த்தபையனார் சால்வைத்துகிறார்கள். பொன்ராஜ் அவர்கள் அண்ணன் ரத்னா பாண்டியன் அவர்கள் அவர்களுக்கு முருகேசன் அவர்கள் சால்வைத்து கௌரவப்படுத்துவார்கள். அண்ணன் பொன்ராஜ் அவர்களுக்கு முருகேசன் அவர்கள் சால்வைத்து கௌரவப்படுத்துவார்கள். ரத்னா பாண்டியன் அவர்களுக்கு முருகேசன் அவர்கள் சால்வைத்து கௌரவப்படுத்துவார்கள். அகமதி நாடார் அவர்களுக்கு அண்ணாச்சி முத்துப்பாண்டியன் அவர்கள் சால்வைத்து கௌரவப்படுத்துவார்கள். சுரேஷ் நாடார் அண்ணன் சுரேஷ் நாடார் அவர்களுக்கு அண்ணாச்சி துரைராஜ் நாடார் அவர்களுக்கு அண்ணன் ராஜபாண்டி நாடார் அவர்கள் சால்வைத்து கௌரவப்படுத்துவார்கள். அண்ணன் சுரேஷ் நாடார் துரைராஜ் அவர்கள் அண்ணன் ராஜபாண்டி நாடார் அவர்கள் சால்வைத்து கௌரவப்படுத்துகிறார்கள். வியாசர்பாடி ரமேஷ் நாடார் அவர்கள் நமது சங்கத்தின் சார்பாக ராஜபாண்டி நாடார் அவர்கள் சால்வைத்து அவர்களுக்கு எடப்பாளையம் அண்ணன் ராஜபாண்டி அவர்கள் சால்வைத்து கௌரவப்படுத்துவார்கள். நாராயண பெருமாள் நாடார் அவர்களுக்கு நமது சங்கத்துடைய காப்பாளர் எஸ் திருமண் நாடார் அவர்கள் சால்வைத்து கௌரவப்படுத்துவார்கள். தங்கராஜோட எஸ் திருமண் நாடார் அவர்கள் சால்வைத்து கௌரவப்படுத்துவார்கள். அண்ணன் சண்முக நாடார் மாணவர் அடிப்பாகம் சண்முக அவர்களுக்கு நமது சங்கத்துடைய காப்பாளர் எஸ் திருமண் நாடார் அவர்கள் சால்வைத்து கௌரவப்படுத்துவார்கள். அண்ணன் குன்றத்தூர் ராமஜியம் அவர்களுக்கு நமது சங்கத்துடைய காப்பாளர் எஸ் திருமண் நாடார் அவர்கள் சால்வைத்து கௌரவப்படுத்துவார்கள். மாங்காடு பிரமச்சந்திரன் அவர்களுக்கு நம்ம சங்க காப்பாளர் எஸ் திருமண் நாடார் அவர்கள் சால்வைத்து கௌரவப்படுத்துவார்கள். ஸ்ரீ ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு நமது புதுக்குளம் பஞ்சாயத்து தலைவர் பாலமேனன் அவர்கள் சால்வைத்து கௌரவப்படுத்துவார்கள். சுரேஷ் அவர்களுக்கு சண்முகவேல் அவர்களுக்கு நமது அண்ணன் பாலமேனன் அவர்கள் சால்வைத்து கௌரவப்படுத்துவார்கள். பட்டிலிங்கம் நாடார் அவர்களுக்கு அண்ணன் பாலமேனன் அவர்கள் சால்வைத்து கௌரவப்படுத்துவார்கள். சுரேஷ் அவர்களுக்கு நமது பாலமேனன் தலைவர் பாலமேனன் அவர்கள் சால்வைத்து கௌரவப்படுத்துவார்கள். நமது சங்கத்துடைய தலைவர் எஸ் ஆனந்தராஜ் நாடார் அவர்கள் சால்வைத்து கௌரவப்படுத்துவார்கள். உதயகுமார் நாடார் அவர்களுக்கு நமது சங்கத்திற்காக பெருந்தொகையை வசூல் செய்து கொடுக்கக்கூடிய இளஞ்சிங்கங்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே சங்கம் வாழ்த்துக்களை சொல்கிறது. பூக்கல்ராஜ் அவர்களுக்கு நம்ம சங்கத்துடைய தலைவர்
வெற்றிவேல்